இலங்கைக்கு வருகை தந்துள்ள சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் 20வது மத்திய செயற்குழுவின் உறுப்பினரும் ஷி ஜெங் பிராந்திய கட்சி செயலாளருமான வாங் ஜூன் ஷென், இலங்கைக்கான சீன தூதுவர் கி ஜெங் ஹாங், சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழுவின் சர்வதேச திணைக்களத்தின் தென்கிழக்கு மற்றும் தெற்காசிய விவகார பணியகத்தின் பணிப்பாளர் நாயகம் பங் ஜியூபிங் உள்ளிட்ட குழுவினர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். மக்கள் விடுதலை முன்னணியை பிரதிநிதித்துவப்படுத்தி கட்சியின் செயலாளர் டில்வின் சில்வா, கட்சியின் மத்திய செயற்குழு, தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்துநெத்தி, வர்த்தக, வாணிப, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். இந்த சந்திப்பின் போது சீன கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவு மற்றும் ஒத்துழைப்பு குறித்தும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் சீன விஜயத்தின் போது கைச்சாத்திடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு அமைய 2025 மேற்கொள்ளப்பட வேண்டிய ஒத்துழைப்பு நடவடிக்கைகள் குறித்தும் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. டிட்வா சூறாவளியின் தாக்கத்தால் நாட்டில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சீன அரசாங்கம் வழங்கிய உதவிகள் மற்றும் ஆதரவுக்கு மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா நன்றி தெரிவித்தார்.